கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் நம்ம மனோபாவம், நம்மளோட முடிவெடுக்கிற திறமை, அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற மின் வேதி மாற்றங்கள்ல எந்த மாதிரியான லாஜிக்கான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ ரொம்ப அவசியம். நிஜமா சொல்லப்போனால் பிரபஞ்சத்தோட இந்த எனர்ஜி மாற்றங்களுக்கு ரொம்ப சுலபமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிக் மூளை அமைப்பு கொண்டவங்க தான் நீங்கள். உங்களோட சிந்தனை ஓட்டம் எப்போவுமே ஒரு கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரத்தையும் புதுசாக எதையாவது தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு தேடல் மனப்பான்மையும் கொண்டிருக்கு. இதெல்லாம் ஏதோ தானா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. உங்கள் ராசி மண்டலத்தோட கனெக்ட் ஆகியிருக்கிற கோள்களோட ஈர்ப்பு விசை தான் உங்கள் நரம்பு மண்டலத்தில் அந்த ஒரு சாகச உணர்வையும் நேர்மையான அணுகுமுறையையும் இயல்பாக விதைச்சிருக்கு. சமூக நலன் சார்ந்த உங்களோட அந்த துடிப்பான எண்ணங்களும் ஒரு நட்புக்காக எதையும் செய்யணும்னு நினைக்கிற உங்களோட அந்த குணமும் உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கிற உயர் அதிர்வு ஆற்றல்களோட வெளிப்பாடு தான். உங்களோட இந்த சுயநலமில்லாத பொதுநல பண்பு தான் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட உங்களுக்கு இருக்கிற அந்த மின்காந்த பிணைப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இப்போ நடக்க போகிற சனீஸ்வர பகவானோட இடமாற்றம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சு பாதையில் ஏற்படுற ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். மீன ராசியை நோக்கி நகர்ற இந்த எனர்ஜி ஃபீல்ட் உங்கள் ராசிக்கு ஒரு நிலையான தன்மையையும் ஒரு சீரான வைப்ரேஷனையும் கொடுக்க ரெடியாக இருக்குதுங்க. சனிக்கோளோட அந்த மெதுவான ஆனால் ரொம்ப வலிமையான மின்காந்த அலைகள் உங்கள் மூளையில் இருக்கிற லாஜிக்கான பகுதிகளை தூண்டிவிட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி, தொழில் சார்ந்த நுணுக்கமான முடிவுகள் எடுக்கிறதுலையும் சரி உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்க போகுது. இதை வெறும் அதிர்ஷ்டம்னு மட்டும் பார்க்காதீங்க. வெளியில் நடக்கிற ஆற்றல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனசு தன்னை தகவமைச்சுக்குது. அதனால் வர்ற முன்னேற்றம் இது. இவ்வளவு நாளாக தேக்க நிலையில் இருந்த காரியங்கள் இப்போ வேகமாக எடுக்கும். புது வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். இதெல்லாம் அந்த கோள்களோட கதிர்வீச்சு உங்களோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதோட ரிசல்ட்டு தான். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற இந்த பாசிட்டிவான மாற்றங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற செரடோனின், டோப்பமைன் மாதிரியான ஹார்மோன்களோட பேலன்ஸை உறுதி செய்யும். குடும்பத்தில் இருந்த சின்ன சிக்கல்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு அழகான சூழல் உருவாகிறதுக்கு இந்த மனோதத்துவ மாற்றங்கள் தான் அடிப்படை காரணமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக எதையோ தேடி போராடிட்டு இருந்தீங்க இல்லையா? அதில் இப்போ ஒரு தெளிவு பெருக்கும். அதுக்கு காரணம் விண்வெளியோட அந்த எனர்ஜி ஃப்ளோ இப்போது உங்களுக்கு சாதகமான ஆங்கிளில் திரும்புறது தான். இந்த டைமில் நீங்கள் உணர்கிற அந்த ஒரு உந்துதலும் தைரியமும் ஏதோ தற்செயலாக வந்தது கிடையாதுங்க. அது பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகளோட உங்கள் உயிரியல் கடிகாரம் கரெக்டாக மேட்ச் ஆகிறத காட்டுது. இந்த புது எனர்ஜியை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்வாதாரமும் சரி, சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் சரி அடுத்த லெவலுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தோட மெக்கானிசம்ங்கிறது ஒரு துல்லியமான மேக்ஸ் மாதிரிங்க. விண்வெளியில் கோள்கள் ஒரு பாதையிலிருந்து இன்னொன்றுக்கு மாறும்போது அவையெல்லாம் வெறும் இடத்தை மட்டும் மாற்றிக்கிறது இல்லை, பூமிக்குள்ளே வர புவியீர்ப்பு விசையையும் அந்த எனர்ஜி அலைவரிசையையும் அப்படியே மாற்றிடுது. இந்த விண்வெளி மாற்றங்கள் நம்ம மூளையோட அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் ஒரு நுட்பமான அதிர்வை உருவாக்கி நாம் முடிவெடுக்கிற திறனை ஆச்சரியப்படுற அளவுக்கு மாற்றிடும். உங்கள் ராசி மண்டலத்தோட மெயின் பவரான அந்த வியாழன் கோளோட கதிர்வீச்சுகள் கரெக்டான அலைநிலத்தில் அமையும் போது அது உங்களுக்கு அபாரமான அறிவையும் பணத்தை எப்படி கையாளுங்கிற தெளிவான பார்வையையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும். மற்ற கோள்களில் உருவாகிற அந்த நெகட்டிவ் வைப்ஸை உடைச்சிட்டு உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசமாக இந்த சீரான கதிர்வீச்சுகள் செயல்படுங்க. இப்போது கும்பராசியோட எண்டிலிருந்து மீனராசிக்குள் சனிக்குள் நுழைய போகிற அந்த நேரம் ஒரு முக்கியமான காலகட்டம். வரப்போகிற இந்த 138 நாட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது உங்கள் நரம்பியல் மண்டலத்தில் ஒரு புது தெம்பை விதிக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்கள் பிளானிங்கில் இருந்த தடைகளும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வெளியில் இருந்த எனர்ஜி ப்ரெஷரால் வந்தது. இப்போது அந்த அழுத்தங்கள் எல்லாம் விலகி உங்கள் மூளைக்கு தெளிவான கதிர்வீச்சுகள் போயிட்டுருக்கு. இது ஏதோ சும்மா கிடைக்கிற வாய்ப்பு இல்லைங்க. பிரபஞ்சத்தோட இந்த ஆங்கிள் மாற்றங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற கரெக்டான சூழலை பூமியில் உருவாக்கி தருது. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப லாஜிக்கலாகவும் லாங் விஷன் கொண்டதாகவும் இருக்கும். அதுக்கு இந்த விண்வெளி சக்திகளோட சீரான ஓட்டம் தான் காரணம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பார்க்க போகிற முன்னேற்றம்ங்கிறது உங்கள் மூளையோட எஃபிஷியன்சி அதிகமாகிறதோட நேரடி ரிசல்ட்டு தான். ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிற புது வாய்ப்புகள், எதிர்பாரா பணவரவு, இதெல்லாம் உங்கள் உள் மனசு கரெக்டான டைமில் கரெக்டான முடிவை எடுக்க உங்களை தூண்டுறதுனால தான் நடக்குது. அரசியல்லையோ இல்லை பொது வாழ்விலேயோ இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குதுன்னா அது உங்களோட பேச்சுலையும் ஆளுமையிலையும் இருக்கிற அந்த மின்காந்த ஈர்ப்பு சக்தி வளர்றதை காட்டுது. பிஸ்னஸில் நீங்கள் போட போகிற புது அக்ரிமெண்ட் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இதெல்லாம் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிறதால மற்றவங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. அதுதான் உண்மை. உங்களை வீழ்த்தணும்னு நினச்ச அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் சரி, உங்களோட காம்படிட்டர்ஸும் சரி இப்போ தானாகவே விலகி போயிடுவாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் இப்போ ரொம்ப ஹைப்பாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் முன்னாடி பலவீனமான இரும்பு துண்டுகள் விலகி போகிற மாதிரி தான் இதுவும். படிப்புலையும் ரிசர்ச்லேயும் இருக்கிறவங்களுக்கும் இப்போது மூளையோட அந்த நரம்பு இணைப்புகள் சூப்பராக வேலை செய்யும். அதனால் கற்றுக்கிற ஆர்வம் அதிகமாகும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட ஹெல்த் ஆகட்டும், குடும்பத்தில் இருக்கிற பீஸ் ஆகட்டும், இதெல்லாம் உங்கள் வீடோட மொத்த வைப்ரேஷனும் பாசிட்டிவாக மாறிடுச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த மாற்றங்களை ஒரு நல்ல சான்ஸாக நினச்சிக்கிட்டு ஒரு லாஜிக்கலான பிளானோட நீங்கள் செயல்படும்போது
பிரபஞ்சத்தோட இந்த கணக்கு உங்களை ஒரு பெரிய சக்ஸஸ் நோக்கி தான் கூட்டிகிட்டு போகும். இந்த பிரபஞ்சத்தோட சுழற்சிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நாளமில்லா சுரப்பிகளோட செயல்பாடுகளில் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இப்போது உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் குறைஞ்சு ஆக்சிடோனின், எண்டோர்ஃபின் மாதிரியான பாசிட்டிவ் ஹார்மோன்கள் அதிகமாக போகுது. இந்த பயாலஜிக்கல் சேஞ்சு தான் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கிறதுக்கும், ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் இப்போது ஸ்மூத்தாக உங்கள் கைக்கு வரதுக்கும் ஒரு பேசிக் காரணமாக இருக்க போகுது. உங்கள் உடம்போட அந்த பயோஃபீல்டு ஸ்ட்ராங் ஆகிறதால உங்கள் ஹெல்த் இப்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்கள் முகத்தில் ஒரு புது வசீகரத்தையும் உங்கள் நடையில் ஒரு கெத்தான கம்பீரத்தையும் கொடுக்கும். இந்த எனர்ஜி மாற்றங்கள் உங்கள் மூளையில் ஒரு விதமான விவேகமான சமநிலையை உருவாக்குதுங்க. அதனால் சொசைட்டியில் பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட நட்பு உங்களை நோக்கி ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கும். ஃபாரின்லேருந்து வர நியூஸ் உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். உங்களோட கருத்துக்களுக்கு முன்னாடி விட இப்போது ஒரு தனி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். உங்கள் மேலே சும்மா போட்டுவிட்ட பழிகளாகட்டும், லீகல் பிரச்சனைகளாகட்டும், இதெல்லாம் இப்போ விலகும். அதுக்கு உங்கள் மூளையோட அந்த பகுத்தறியும் திறன் தான் காரணம். கோர்ட்டு கேஸ்னு இருந்தால் கூட உங்கள் சைடு நியாயத்தை ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிற ஆற்றல் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஏன்னா உங்களோட அந்த நியூரோ சிக்னலிங் இப்போது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் தப்பு பண்ணாதவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களை தேடுகிற அந்த தேடல் திறன் இப்போ உங்கள் மூளையில் ரொம்ப பீக்கில் இருக்குங்க. சனிக்கோளோட கதிர்வீச்சுகள் சில நேரத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி சவால்களை கொடுக்கலாம். ஆனால் அது உங்களை சோதிக்கிறதுக்காக இல்லைங்க, உங்களோட முடிவெடுக்கும் திறமையை இன்னும் செதுக்கிறதுக்காக தான். இந்த மாதிரியான வில்லங்கங்களை நினச்சி பயப்படாமல் உங்கள் மூளையோட அந்த இடது பக்க பகுதியை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த சவால்களே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக மாறிடும். டெய்லியும் வேலைக்கு போகிறவங்களில் இருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாரும் வருமானம் அதிகமாக போகுது. ஏன்னா மார்க்கெட் நிலவரத்தை உங்கள் ஆள் மனசு இப்போது ரொம்ப துல்லியமாக கணக்கிட ஆரம்பிச்சிருக்கு. புது வண்டி வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, இதெல்லாம் உங்கள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட ஒரு அடையாளம் தான். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது உங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் தான். வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளோட பாராட்டு, ப்ரமோஷன், இதெல்லாம் இப்போ உங்களை தேடி வரும். ஏன்னா உங்களோட வேலைகளில் ஒரு துல்லியம் இருக்கும். மற்றவங்களை அரவணைச்சி போகிற உங்களோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகும். ஏன்னா உங்கள் இதயத்துக்கும் மூளைக்கும் இடையில் இருக்கிற அந்த கொஹரன்ஸ் இப்போது ரொம்ப சீராக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது புது ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். இதுக்கெல்லாம் உங்கள் பேச்சில் இருக்கிற அந்த ஒரு அதிர்வு வசீகரம் தான் காரணம். மொத்தத்தில் சொல்லணும்னா உங்கள் பயாலஜிக்கல் எனர்ஜியும் பிரபஞ்சத்தோட இயற்பியல் விதிகளும் ஒன்றா சேர்ந்து உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிற ஒரு டைம் இது. ஆர்ட்ஸ் அப்புறம் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போது மூளையோட அந்த வலது பக்கத்தில் ஏற்படுற நரம்பியல் தூண்டுதல்கள் புது புது அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த கிரகங்களோட மாற்றங்கள் உங்களை சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கும். சின்ன வேலைக்கு கூட ரொம்ப அலைய வேண்டிய பழைய காலம் இப்போ முடியுதுங்க. தேவையற்ற செலவுகள், உங்களை முடக்கி போட்ட கஷ்டமான சூழல் எல்லாம் இப்போ உங்களை விட்டு மெதுவாக விலகிறத உங்களாலேயே உணர முடியும். இந்த மாற்றங்கள் நீங்கள் வாழ்கிற இடத்துல கூட எதிரொலிக்கும். சொந்த ஊர்லேருந்து புது இடத்துக்கு போகிறதோ இல்லை உங்கள் பேரில் சொத்து வாங்குறதோ, இதில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி இப்போது ஒரு கிளியர் ரூட் கிடைக்கும். சொத்து வாங்குறது விற்கிறதுல நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இப்போது உங்களுக்கு லாபத்தை தான் தரும். ஆனால் ஒன்றுங்க, இந்த டைமில் உங்கள் பேச்சிலையும் செயல்லையும் அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் பேப்பர்ஸ், டேக்ஸ் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. அது ஃப்யூச்சரில் வரப்போகிற தலைவலியை தவிர்க்க உதவும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற காஸ்ட்லியான நகைகளை மற்றவங்களுக்கு இரவல் கொடுக்கறதை தவிர்த்தீங்கன்னா உங்களோட செல்வ வளத்தோட அந்த ஈர்ப்பு சக்தி குறையாமல் இருக்கும். உறவுகள் சைடில் வர மாற்றங்கள் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தரும். கல்யாண தடையில் இருந்தவங்களுக்கு அவங்க எனர்ஜிக்கு ஏற்ற ஒரு துணை இப்போ அமையலாம். பிரிஞ்சிருந்த தம்பதிக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா அவங்க மூளையில் சுரக்கிற ஆக்சிடோனின் இப்போது பேலன்ஸ் ஆக போகுது. சொந்தக்காரங்க கூட சண்டை வந்தால் கூட கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிச்சு வீண் விவாதங்களை தவிர்க்கிறது தான் உங்கள் கௌரவத்துக்கு நல்லது. அம்மா வழி சொத்துக்களில் இருந்த இழுபறி முடியும். வெளிநாடு போக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா தடைகள் நீங்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பண்ணாத தப்புக்காக விமர்சனங்களை சந்திச்சிருந்தீங்கன்னா இப்போது உண்மையை நிரூபிக்கிற சான்ஸ் கிடைக்கும். இந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தியானம், யோகா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது உங்கள் மூளையை சீரமைக்க உதவும். அந்த சனிக்கோளோட கதிர்வீச்சால் இருந்த ஒரு சோர்வு இப்போ நீங்கி உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பேர், புகழ் எல்லாமே குடும்பத்தில் இருந்தும் சரி, சொசைட்டியில் இருந்தும் சரி உங்களுக்கு ஒரு நேரத்தில் கிடைக்கும். எப்பேற்பட்ட கஷ்டமான நேரத்துலையும் உங்கள் மன வலிமையால் மாற்ற முடியுங்கிற அந்த நம்பிக்கை இப்போது உங்கள் ஆள் மனசில் ஆழமாக வேரூன்ற ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தோட இந்த ஆற்றல் மாற்றங்களே ஒரு லாஜிக்கலான கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சிக்கு இப்போ ரெடியாக இருக்கீங்க. இப்போ நடக்கிற இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் மூளையோட அந்த மெட்டா காக்னிஷன் திறனை அதிகமாக்கும். இதனால் உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் பெரிய தத்துவங்கள்லையும் ஒரு ஆர்வம் பிறக்கும். இது ஏதோ சும்மா சாமி கும்பிட்றது மட்டும் கிடையாதுங்க. இது உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைச்சு மன அமைதியை கொடுக்குற ஒரு பயோ ஃபீட்பேக் ப்ராசஸ்.
இவ்வளவு நாளாக உங்களை முடக்கி போட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டு புது ரூட்டில் முன்னேற இந்த எனர்ஜி வைப்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக பார்த்தோம்னா உங்கள் பொறுப்புணர்விலும் வேகத்திலும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆஃபீஸில் உங்களுக்கு கிடைக்க போகிற புது பொறுப்புகளும் ப்ரொமோஷனும் உங்கள் மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையோட வெளிப்படுதான். வேலைப்பளு அதிகமானாலும் உங்கள் மூளை அதை ஒரு சவாலாக எடுத்து ஜெயிச்சு காட்டும். பிஸ்னஸில் இருக்கிற அந்த போட்டிகள் எல்லாம் இப்போ தானாகவே விலகும். உங்களோட பேச்சில் இருக்கிற அந்த நியூரோ கரிஷ்மா உங்களை ஒரு சிறந்த லீடராக மற்றவங்களுக்கு காட்டும். அப்பா அம்மா கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும். அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பரஸ்பர மரியாதையை உருவாக்கும். சமூகத்தில் உங்களோட மதிப்பு அதிகமாகிறதும் கவர்மெண்ட் சைடில் இருந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதும் நீங்கள் இப்போ கடைபிடிக்கிற அந்த செல்ஃப் ரெகுலேஷன் அப்புறம் லாஜிக்கலான பிளானிங்கோட பலன் தான். டக்குன்னு எமோஷனல் ஆகாமல் மூளையோட அறிவுசார பகுதியை யூஸ் பண்ணி உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுப்பீங்க. அதே மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. கரெக்டான சாப்பாடு, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் உங்கள் எனர்ஜி லெவல் குறையாமல் பார்த்துக்கும். காலையில் வர அந்த சூரிய கதிர்வீச்சுகளை உள்வாங்கிறது உங்கள் உடம்புல இருக்கிற செல் புத்துயிர் பெறவும் ஹார்மோன்கள் சீராக இருக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசியாக தனுசு ராசியில் இருக்கிற பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்களோட இன்னர் பவரையும் பிரபஞ்சத்தோட அந்த மின்காந்த மாற்றங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு பொற்காலத்தை நோக்கி அடி எடுத்து வச்சுட்டாங்க. தடைகளும் சோதனைகளும் உங்களை செதுக்கிறதுக்காக வந்த கருவிகள் தானே தவிர அவை நிரந்தரம் கிடையாது. முருகப்பெருமானோட அந்த வைப்ரேஷனில் உங்களை இணைச்சிக்க தியானம் பண்ணுறது, பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கிறது, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சவால்கள் எல்லாம் இப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறி உங்கள் முன்னாடி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இப்போ கொண்டு வந்து நிறுத்துது. உங்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி சரியான சான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கணக்கு உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய வெற்றி கதையாக மாற்ற போகிறது 100% உறுதி.